வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.11 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.11 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -5/9 -4/3 ப்ளஸ் 7/12 கூட்டுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எப்படி இருக்குது? பின்னமாக இருக்குங்களா? விகிதமுறை என்ன இருக்குங்களா? அப்போ விகிதமுறை என்ன எப்படி கூட்டணும் அப்படின்னா -5/9ஓட -4/3 கூட்டணும். அடுத்து 7/12 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்களா. நம்ம விகிதமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா மேலே தொகுதி கீழே பகுதி அப்படின்ட்டு இருந்ததுனாவே நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளோட தொகுதிகளை கூட்ட முடியும். கீழே இருக்க நம்பரு கீழே இருக்கக்கூடிய எண் வந்து சமமாக இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்க எண்ணை என்ன பண்ண முடியும்? நம்ம கூட்ட முடியும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன். கீழே 9, 3, 12ன்னு வெவ்வேறு இருக்குது. அப்போது இந்த கீழே இருக்க நம்பரு 9, 3, 12 அப்படிங்கிற நம்பரை நம்ம பொதுவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மீசியமாக எடுப்போம். அப்போது 9, 3, 12 என்ன வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 தடவை, 3 ஒரு தடவை, 12 எத்தனை தடவை? 3 4 12. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 3 ஒரு தடவை ஆகிடும். இந்த 1 அப்படியே வரும். 4 அப்படியே வருங்களா? ஏன்னா 3ஆம் வாய்ப்பாடில் 4 வராது. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போவாங்களா? அப்போ 1 1 அப்படியே வந்துடும். 4 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு போடுறோம். 1 1 1ன்னு வந்துருக்குங்களா. இப்போ இதோட மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். மீசியமாக என்ன வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பெருக்கினா தான் மீசியமானு சொல்லுவாங்களா. 3 × 3 × 2 × 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 3 9, 2 2 4, 9 4 எவ்வளோ? நமக்கு 36. ஸோ 9 4 36 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே கீழே இருக்க பகுதியெல்லாம் நம்ம 36 அப்படின்னு மாற்றணும். அப்போது -5/9. அப்போ என்ன வரும்? 9ஓட நம்ம எதை பெருக்கணும் அப்படின்னா 36 வரும்னு பார்க்கணும். 9 விட எதை பெருக்கணும் அப்படின்னா 36 வரும்னு பார்க்கணுங்களா. 9 4 36. 9 4 என்னது? நமக்கு 36. அப்போ மேலே இருக்க பகுதியோடய நம்ம என்ன பண்ணணும்? கீழே பகுதியில் 4ஓட பெருக்கணும் அப்படின்னா மேலே இருக்க தொகுதியில் நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். அப்போ 5 4 20ன்னு வரும். ஒரு மைனஸ் இருக்கனால -20/36ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து -4/3 போடலாங்களா. இங்கே என்ன பண்ணும்? 3ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 36 வரும்னு பார்க்கணும். ஸோ 3ஓட 12 12 3 என்னது? நமக்கு 36. 12 3 36ங்களா. அப்போது 4 என்ன பண்ணுறோம்? 12ஓட பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது 12 4 48ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -48. அடுத்து என்ன இருக்குது? 7/12ன்னு இருக்குங்களா. ஸோ அப்போ 12ஓட எதை பெருக்குன்னா நமக்கு 36 வரும்னு பார்க்கணும். ஸோ 12ஆம் வாய்ப்பாடில் 12 3 36. அப்போ 7 என்ன பண்ணுவோம்? 3ஆல் பெருக்குவோங்களா. இப்போ என்ன வந்திருக்கு? 21/36. அப்போ பாருங்கள் நமக்கு இங்கே எப்படி இருந்தது? இப்போ நம்மளோட பகுதி எல்லாமே கீழே எல்லாமே வெவ்வேறையாக இருந்ததுங்களா. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கூட்ட முடியாதுன்னு சொன்னாங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் பாருங்களேன் எல்லாமே 36 36 அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? சமமாக ஆக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? இதை 3ஐயும் கூட்டலாம். அப்போ -20/36 ப்ளஸ் -48/36 ப்ளஸ் 21/36 அப்படின்ட்டு இருக்குங்களா. இதை 3ஐயும் கூட்டணுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம்? பாருங்கள் -20/3 ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். -48/36 இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 21/36ங்களா. அப்போ 3க்கு பொதுவாக என்ன இருக்குது? 36 பொதுவாக இருக்குது. அப்போ தனியாக எடுத்துடலாமா. ஸோ அப்போ 36 தனியாக எடுத்துகிட்டு மேலே என்னது? நமக்கு பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை ஒட்டுக்க எழுதலாங்களா. அப்போ -20 -48 ப்ளஸ் 21 அப்படின்னு வருங்களா. இப்போ ஃபஸ்ட்டு -20 -48 மட்டும் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் மைனஸ் மைனஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? கூட்டணும். மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா கூட்டணும். அப்போ 20 48 கூட்டினா என்ன வரும்? 68ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி போட்டுப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -68ன்னு கிடைக்குது. அப்போ -68 ப்ளஸ் 21/36ன்னு வருங்களா. அப்போ -68ஓட 21 கூட்டணும். அப்போ என்ன இருக்குது? இது மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறி போடணுன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போது 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 6ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 4. பெரிய நம்பர் என்ன? 68. 68க்கு மைனஸ் குறி இருக்கனால -47/36 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ஃபோர் -5/9 கூட்டல் -4/3
கூட்டல் 7/12 விட என்ன கிடைக்குது அப்படின்னா -47 வகுத்தல் 36. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.